ஆண்டுடைய நல்ல நாமம் மகிமைப்படுவதாக. நீங்கள் சுகமாயிருப்பீர்கள் என்று கர்த்தருக்குள் நான் விசுவாசிக்கிறேன். இன்றைய நாளிலும் தேவன் நமக்கு தருகிற ஆண்டுடைய வார்த்தை ரூத்தின் புஸ்தகம் 2வது அதிகாரம் 12வது வசனத்தில் வேதம் இப்படி சொல்லுகிறது: உன் செய்கைக்கு தக்க பலனை கர்த்தர் உனக்கு கட்டளையிடுவாராக. இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருடைய செட்டைகளின் கீழ் அடைக்கலமாய் வந்த உனக்கு அவராலே நிறைவான பலன் கிடைப்பதாக. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. செய்கைக்கு தக்க பலன், நிறைவான பலன், இந்த 2 பலனும் கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு உண்டாகும் என்று இந்த ரூத்தின் புஸ்தகத்தில் தேவன் நமக்கு மீண்டும் அவர் நினைப்பூட்டுகிறதை பார்க்கிறோம். ஸ்தோத்திரம். பலன் என்பது ஸ்ட்ரென்த் என்று அர்த்தம். ஆனால் இந்த இடத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிற பலன் என்பது ரிவார்டு. தேவன் நமக்கு ரிவார்டு தருகிறவர், பலன் தருகிறவர். நம்முடைய செய்கைக்கு தக்க பலனை, உழைப்புக்கு தக்க பலனை, நம்முடைய பிரயாசத்துக்கு தக்க பலனை, நம்முடைய முயற்சிகளுக்கு ஏற்ற பலனை நிச்சயம் தருகிற ஒரு தேவன் ஒருவர் உங்களோடு கூட இருக்கிறார், என்னோடு கூட இருக்கிறார். மனிதர்கள் மறக்கலாம், உறவுகள் மறக்கலாம். ஸ்தோத்திரம். கொடுக்க வேண்டிய மனிதர்கள் அதை கொடுக்காமல் போகலாம். ஒருவேளை அங்கீகாரம் இல்லாமல் நீங்கள் நிர்பந்தமான ஒரு சூழ்நிலையில் நீங்கள் எங்கோ நின்று கொண்டு இந்த செய்தியை நீங்கள் பார்த்து கொண்டிருப்பீர்கள் என்றால் கர்த்தர் உங்களை பார்த்து சொல்லுகிறார்: நான் உனக்கு ரிவார்டு தருவேன், நான் உனக்கு பலன் தருவேன், நான் உன்னை பார்க்கிறேன், உன்னுடைய பிரயாசம் எனக்கு தெரியும், உன்னுடைய செய்கை எனக்கு தெரியும், நீ படுகிற எல்லா வேதனைகளையும் நான் காண்கிறேன். உன்னுடைய கண்ணீர்களுக்கு, உன்னுடைய வேதனைகளுக்கு, உன்னுடைய விண்ணப்பங்களுக்கு, உன்னுடைய சரீரத்தில், உன்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் நீ படுகிற எல்லா பிரயாசங்களுக்கும் நான் உனக்கு பலனை தருவதற்கு வல்லமையுள்ளவர் என்று கர்த்தர் உங்களை பார்த்து சொல்லுகிறார். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 15வது அதிகாரம் 1வது வசனத்தில் வாசித்து பாருங்கள். வேதம் சொல்லுகிறது: நான் உனக்கு கேடகமும் உனக்கு மகா பெரிய பலனுமாக இருக்கிறேன். ஸ்தோத்திரம். அவரே நமக்கு ரிவார்டாக இருக்கிறார், அவரே நமக்கு பலனாக இருக்கிறார். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஸ்தோத்திரம். அதே ஆதியாகமம் 26:12 நீங்கள் வாசித்து பார்த்தால், ஈசாக்கு அந்த தேசத்தில் விதை விதைத்தான். கர்த்தர் அவனை ஆசீர்வதித்ததினால் அந்த வருஷம் 100 மடங்கு பலனை கர்த்தர் அவனுக்கு கொடுத்தார். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஸ்தோத்திரம். அந்த தேசத்தில், அந்த ஆபீஸில், அந்த வீட்டில், நீங்கள் வாழ போன வீட்டில், குடியிருக்கிற வீட்டில், நீங்கள் வேலை செய்கிற ஆபீஸில், எங்கு நீங்கள் உங்கள் நெற்றி வியர்வை சிந்தி நீங்கள் முயற்சித்தும் பிரயாசப்பட்டும் ஒரு பலன் இல்லாமல், ஸ்தோத்திரம், ஒரு அங்கீகாரம் இல்லாமல் நீங்கள் இருக்கிறீர்களோ, கர்த்தர் உங்களை பார்த்து சொல்லுகிறார்: நான் உனக்கு பலன் தருவேன், நான் உனக்கு பலன் தருவேன். ஸ்தோத்திரம். 100 மடங்கு பலனை கர்த்தர் ஈசாக்குக்கு கொடுத்து ஈசாக்கை கர்த்தர் ஆசீர்வதித்தார். 1 ராஜாக்கள் 8:40 ஸ்தோத்திரம் வசனத்தில் நீங்கள் வாசித்து பாருங்கள். வேதம் சொல்லுகிறது: அவன் அவனுக்கு பலன் அளிக்கிற கர்த்தர். ஸ்தோத்திரம். அவன் அவனுக்கு யார் யாருக்கு எதை கொடுக்க வேண்டும் என்பதை கர்த்தர் அறிந்திருக்கிறார். ஆகவே சோர்ந்து போகாதீங்க, ஒரு நாளும் ஸ்தோத்திரம் தைரியத்தை இழக்காதீங்க. ஸ்தோத்திரம். நான் எவ்வளவோ முயற்சித்தும் பிரயாசப்பட்டும் எவ்வளவோ எஃபர்ட் போட்டும் எனக்கு அது வரவில்லையே, யோசிக்காதீங்க. கர்த்தர் உங்களுக்கு அதை தருவார். தேவன் அந்த பலனை நிச்சயம் உங்களுக்கு தர அவர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். ஸ்தோத்திரம். 2 நாளாகமம் 5:17 வசனத்துல நீங்கள் வாசித்து பார்த்தால், உங்கள் கிரியைகளுக்கு பலன் உண்டு என்று கர்த்தர் நமக்கு வாக்குரைக்கிறார். ஸ்தோத்திரம். செய்கைக்கு தக்க பலன், நிறைவான பலன் அந்த ரூத்துக்கு உண்டானதை போல உங்களுக்கும் தந்து உங்களையும் ஆசீர்வதிக்க, உங்கள் கைகளையும் திடமான கைகளாய், உங்கள் தலைகளை நல்ல உயர்ந்த ஸ்தானத்தில் உங்கள் சத்துருக்கள் நடுவில் உயர்த்தி வைக்க கர்த்தர் உண்மையுள்ளவர். நாம் ஜெபிப்போமாக. எங்கள் சர்வ வல்லமையுள்ள தெய்வமே, உம்மை நன்றியோடு நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். ஒவ்வொருவருக்கும், இதை பார்க்கிற ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் நல்ல பலனை கொடுப்பீராக. ஆண்டவரே, நல்ல ரிவார்டை கொடுப்பீராக. அவர்களுடைய பிரயாசம், முயற்சி, அவர்களுடைய ஸ்தோத்திரம், வேர்வைகள், அவர்களுடைய உணர்வுகள், வழிகள் எல்லாவற்றையும் அறிகிற, புரிகிற, உணர்ந்து கொள்ளுகிற கர்த்தர் அவனுக்குரிய பலனை கொடுக்கிறவர். உம்முடைய பிள்ளைகளுக்கு ஏற்ற பலனை, ரிவார்டை கொடுத்து உம்முடைய பிள்ளைகளுடைய தலையை கர்த்தர் நீர் மகிமையாய் உயர்த்தும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். கிருபைக்குள்ள முழுவதும் தாழ்த்துகிறோம். பெரிய காரியங்களில் செய்யும் இயேசுவின் அற்புதமான நாமத்தில் வேண்டி ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென்.